ராமர் இருக்காரா இல்லையா? இதுதான் தற்போது திமுக உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் விவாதமாக மாறியிருக்கு. போன வாரம் ராமர் ஆட்சியின் நீட்சிதான் ஸ்டாலின் ஆட்சி என்று அமைச்சர் ஒருவர் கூற, இந்த வாரம் ராமர் வாழ்ந்ததற்கான வரலாறு இருக்கான்னு கேட்கிறார் மற்றொரு திமுக அமைச்சர். திமுக அமைச்சர்கள் மத்தியில் ராமர் குறித்த குழப்பம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அயோத்தி ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்வதாக பாஜக மீது குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு கூட செல்லாமல் புறக்கணித்திருந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவின் இந்த அரசியல் என்றுமே எடுபடாது என்று திமுக மார்த்தட்டி கொண்டது. இப்படியான ஒரு சூழலில் கடவுள் மறுப்பு பேசும் திமுகவில் அண்மை காலமாக ராமர் குறித்த பேச்சுக்கள் அதிக அளவில் எழுந்து வருவதால் திமுகவில் என்னதான் நடக்கிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. கடந்த வாரம் புதுக்கோட்டை கம்பன் கழக விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ரகுபதி, ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமன் தான் என்று கூறியிருந்தார். அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும், இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் ராம காவியம், கம்பராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்துக் கொண்டாக வேண்டும். எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு. இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். ராவணனை திராவிட இயக்கத்தினர் முன்னிறுத்தி வரும் சூழலில் ராமனை திராவிடத்தின் முன்னோடி என்று அமைச்சர் கூறிய கருத்து மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சரின் இந்த கருத்துக்கு பாஜக அறிக்கையெல்லாம் வெளியிட்டு கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு இந்த சர்ச்சை ஓய்ந்தது. இந்த நிலையில் ராமர் குறித்த அமைச்சர் ரகுபதியின் கருத்துக்கு செக் வைப்பது போல பேசி சர்ச்சையை மீண்டும் தூசி தட்டியுள்ளார் அமைச்சர் சிவசங்கர். ராஜேந்திர சோழன் பிறந்தநாளை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை அரசு விழாவில் அமைச்சர் எஸ். சிவசங்கர் பங்கேற்றிருந்தார். அப்போது பேசிய அவர், 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு தான் ராமர் வரலாறு என்று கூறி பிரதமர் கோயில் எழுப்பியுள்ளார். ஆனால் அது உண்மையல்ல. ராமருக்கு என வரலாறுகளே கிடையாது என்று, ராமர் ஆட்சியின் நீட்சிதான் திமுக ஆட்சி என்ற ரகுபதியின் கருத்தை எதிர்ப்பது போல கூறியுள்ளார் சிவசங்கர். ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார். அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது, வெட்டிய குளம் இருக்கிறது, செப்பேடுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம். ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதையெல்லாம் செய்கிறார்கள். அமைச்சரின் இந்த கருத்து இந்துத்துவவாதிகளை கோபமாக்கியுள்ளதோ இல்லையோ, அமைச்சர் ரகுபதி தரப்பினரை கடுப்பாக்கி இருக்கிறது என்று திமுக வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இப்படி ஒரே கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் மாறி மாறி ராமர் குறித்து ஒவ்வொரு கருத்துக்களை கூறி வருவதால் திமுக தலைமை டென்ஷன் ஆக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. நாள்தோறும் காலையில் கட்சியினர் எந்த புது பிரச்சனையையும் உருவாக்கியிருக்க கூடாது என்ற நினைப்போடுதான் கண் விழிக்கிறேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியது இவர்களையும் மனதில் வைத்துதானோ என்று நெட்டிசன்கள் தங்கள் பங்கிற்கு ஒருபுறம் வருத்தெடுத்து வருகின்றனர்.